நாங்க வேகமா ஓடுவோம். தடுமாற்றம் மத்தவங்களுக்கு, நான் தடுமாற்றம் இல்லாதனாலதான் இப்படி இருக்கேன். எனக்கு என் தம்பிக்கு இடையில அண்ணன் தம்பி உறவுங்கிறதுல பாசத்துல எனக்கு துளியும் இல்ல, அன்புல குறையில. ஆனால் கட்சியினுடைய கோட்பாட்டு கொள்கையில நாங்க முரண்படுறோம். எங்களுடைய கோட்பாடு அது. இப்ப திமுக இத்தனை வருஷம் இருந்த கட்சி கொள்கையை நான் எதிர்க்கலையா? காங்கிரஸ் எதிர்க்கலையா? பிஜேபி எதிர்க்கலையா? அது மாதிரி எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு. எங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கு, அதுக்கு அது ஏற்புடையது இல்ல. இப்ப எங்க அண்ணனை போய் எங்க அண்ணன் கமலஹாசனை நாங்க ஒன்னும் எதிர்க்கல. அவர் இப்பெல்லாம் கோட்பாடுன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு இது பண்ணல. அவர் நான் ஊழலை ஒழிக்க போறேன்டா அதை முடிச்சிட்டாரு. விஜயகாந்த் ஐயா வந்தாரு, வறுமையை ஒழிக்க போறேன்ட்டாரு. அது பிரச்சனை இல்ல. நீங்க இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு கேட்கிறேன். என் தம்பி ஒரு கோட்பாட்டை சொல்றாரு, மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறார். இப்ப நீங்க உங்க வாயிலா எல்லார்ட்டையும் கேட்கிறேன், கேட்கிற உலக தமிழ் மக்கள் எல்லார்ட்டையும் கேட்கிறேன், மதச்சார்புள்ள சமூக நீதினு இந்தியாவில் இருக்கா? இல்ல. அப்ப ஏன் மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க? அதுல இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கான இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா? நான் கேட்டேன். இப்ப நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்ல, நீங்க பதில் சொல்லணும். நீங்க தானே கேள்வி கேட்டீங்க. மதச்சார்பற்ற சமூக நீதியில் இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கான இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா? அப்புறம் அது மதச்சார்பற்ற சமூக நீதி எங்கிட்ட இருந்து வருது? மண்ணின் உரிமை தான் எங்க கொள்கைங்கிறீங்க. மண்ணின் உரிமை எதது? நீங்க மொழி இனம்னு பிரிக்கிறீங்க. அப்ப எந்த மண்ணின் உரிமை? தமிழரா திராவிடம்னா எது திராவிடம்னு தெரியல. தமிழ்நாட்டு மண்ணின் உரிமையா, கர்நாடக மண்ணின் உரிமையா, கேரள மண்ணின் உரிமையா, இல்ல பீகார் மண்ணின் உரிமையா, இல்ல குஜராத் மண்ணின் உரிமையா? மண்ணின் உரிமைனா எந்த மண்ணின் உரிமை? இந்த மண்ணின் உரிமை தானே. அப்ப இந்த மண்ணின் உரிமைனா தமிழ்நாடு தானே, தமிழ் இனம் தானே. அப்ப இது மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா இந்த கோட்பாடு எப்படி இருக்கு பாருங்க. சாதி, மதம், மொழி இனம், பாலினம், நிலம் என்று பிரிக்கிறார்கள்னா இந்தியாவை மொழிவழி மாநிலங்களா பிரித்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? இந்த கேள்வி எனக்கு வரணுமா வேணாமா? ஏன் நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். இப்ப நாங்க வரணுமா வேணாமா? வரணும். இப்ப என் தம்பியுடைய கோட்பாடு எனக்கு ஏற்புடையதா, உங்களுக்கு ஏற்குதா? மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள் அவர் பேசும்போது, அப்ப மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு எழணும், இவருக்கு எழணும். அப்ப ஏற்கிறீர்கள்னா அப்ப மொழிவழி மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க நான் சொல்றது கேளுங்க. மொழிவழிய மாநிலங்களை பிரித்து விட்டார்கள் சொன்ன இதே ஐயா மோடியே மகாராஷ்டிரா அது இந்து தானே, அங்க குஜராத் நீ இந்து தானே, எதுக்கு குஜராத்தை தனி மாநிலமா கேட்ட? ஏன்னா அவன் மராட்டிய, நீ குஜராத்தி. 6 வயசு பையனா இருக்கும்போது RSS கொடியை பிடிச்சுக்கிட்டு தனி மாநிலம் கேட்டு போராடியதுல பேரணியில நடந்திருக்காரு மோடி. யாராவது மறுக்கிறீங்களா? அப்ப நீங்க பதவிக்கு வந்த பிறகு மொழி வழியா பிரிச்சுட்டாங்கிறது. அப்ப பிரிச்சவன், அதுக்காக போராடியவன், பட்னி கிடந்து செத்த எங்க சங்கரலிங்கனாரு, அந்த சிறிய பொட்டி ஸ்ரீராமலு, இவெல்லாம் பைத்தியக்காரப்ப. எதை சொல்ல வரீங்க நீங்க? இப்ப இந்த கோட்பாட்டை, என் தம்பி சொல்ற கோட்பாட்டை ஒரு அண்ணனா, அவனுக்கு மூத்த அரசியல் அந்த நீண்ட காலமா இருக்குன்னா அது தப்பு. நீ அந்த மாதிரி சொல்லாத. சாதி மதம்னு பிரிக்கிறாங்கன்னு சொல்லு. ஏன்னா சாதி மத உணர்ச்சி மனிதனுக்கு மட்டுமானது. மொழியின் அடிப்படையில் உலகம் முழுமைக்கும் அரசியலை கட்டமைக்கிறான். அப்படிதான் இந்தியாவே மொழி வழியே தான் மாநிலங்கள், தேசிய இனங்கள், நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. தனித்தனி நாடாக நம்ம பிரியலினாலும் தனித்தனி மாநிலங்களாக நம்ம பிரிந்திருக்கிறது காரணம் மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள். அதை விளங்கிடணும். அப்ப அந்த மாதிரி ஒரு கொள்கையை எனக்கு பின்னாடி வர என் தம்பி மக்கள்கிட்ட எடுத்து வைக்கும்போது அது சரியில்லப்பா மாத்து அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது இல்லையா? நீங்க ஆவின் பாலோட கருப்பட்டி பால் கொடுப்போம்னு என் தம்பி சொல்லிடாப்பி. கருப்பட்டி பால் எப்படி ஆவின் பாலோட கொடுப்பீங்க? இப்ப நான் சொல்றேன்னா, நான் குடும்ப நியாய விலை கடையில, ரேஷன் கடையில இந்த வெள்ளை சக்கரை கண்ட நோயை தருது, அதை தடை பண்ணிடுறேன். அதுக்காக கருப்பட்டி, வெள்ளம், பனை வெள்ளம், இந்த கரும்பு வெள்ளத்தை கொண்டு நான் கொடுக்குறேன். அதை ஐயா எடப்பாடி கூட செயல்படுத்தினாங்க. அதை பெரிய அளவு கொண்டு வர முடியல, ஏன்னா அவங்க அதுல அதை செய்யல. பனை வெள்ளத்தை இறக்கி கொண்டு வர நம்ம கொண்டு வரோம்ங்கிறோம். அப்ப அது ஆவின் பால் கொடுக்கறது சரி, ஆந்திராவில வாங்கி கொடுக்குது இந்த அரசு, அது போல கொடுப்பீங்களா? இப்ப நான் ஆடு மாடு வளர்க்கிறேங்கிறேன், அது மாதிரி வளர்த்து கொடுப்பீங்களா? ஒரு கோட்பாடு வருது இல்ல. பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில்?